எல்லாருக்கும் வணக்கம். இது ஒரு சின்ன டாபிக் தான். ஏன் வந்துட்டு ஒரு 20, 25 வயசுக்குள்ள பெண்களை கட்டி வைக்கணும் அப்படின்னு நீங்கள்லாம் முடிவு பண்ணுறீங்க? பேரண்ட்ஸ், பெற்றோர்கள் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, அந்த ஏஜ் தான் நம்ம யூட்ரஸ் பயங்கரமாக இருக்கிற ஏஜ், அதுக்குள்ளே நீங்கள் கல்யாணம் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் வயசாகிறது தெரியாது. நம்ம வந்துட்டு 50 வயசு இருக்கும்போது நம்ம பிள்ளைங்களுக்கு கல்யாணம் ஆகிடும். ஸோ நீங்கள் பார்த்தா ஒரு சின்ன பொண்ணு மாதிரி தான் இருப்பீங்க. இல்லை நீங்கள் 35 வயசில் பெற்று 65 வயசில் கல்யாணம் ஆகி, அது வந்துட்டு அந்த பொண்ணோட ப்ராப்ளம். ப்ளஸ் வந்துட்டு அந்த பொண்ணு ஹெல்த்தியாக இருந்துச்சுன்னா அந்த பொண்ணு தாராளமாக 35 வயசில் கூட ஒரு குழந்தையை பெற்றுக்கலாம். இது நார்மல். சரி, உங்கள் வழிக்கே நாங்கள் வந்துடுறோம். சரி, நீங்கள் 20 to 23க்குள்ளே கல்யாணம் பண்ணுங்கள், அதுதான் ஒரு பெண்ணுக்கான கரெக்டான ஏஜ். யார் உங்களுக்கு சொன்னது? நீங்கள் பழைய காலத்தை கேட்டிருக்கீங்க. நீங்கள் எப்போ கல்யாணம் பண்ணீங்க? 17 வயசு. இப்போ உங்கள் பொண்ணுக்கு 17 வயசில் கல்யாணம் பண்ணி வைப்பீங்களா? நினச்சாலும் வைக்க மாட்டோம். படிக்கணும், என் பொண்ணு வேலை செய்யணும், சம்பாதிக்கணும்னு சொல்கிறீங்களா இல்லையா? சரி, உங்கள் அம்மாவுக்கு எவ்வளோ வயசில் கல்யாணம் ஆச்சு? 13 வயசு. அவங்க அம்மாவுக்கு எப்போ ஆச்சு? 8 வயசு. 8 வயசில் அதுக்கு முன்னாடி பிறந்த உடனே தாய்மாமனுக்கு தான்ப்பா, இவளுக்கு தான்ப்பா, அப்போவே கல்யாணம் முடிஞ்சிடும். முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஒரு 10 வருஷம் அப்படியே ஒட்டுக்கா வளர்ந்து அப்புறம் ஒரு வயசுக்கான அடுத்த நாளே தன் மாமியார் வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க. நீங்கள், அதாவது எங்கள் அம்மாவோட பாட்டியெல்லாம் வந்துட்டு 18 வயசு மேக்ஸிமம், எனக்கு தெரிஞ்ச ஒரு 15 வயசுலலாம் அவங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு. 20 வயசுக்குள்ளே 5 பிள்ளைங்க, 25 வயசு 10 பிள்ளைங்க. நம்ம அம்மாக்களுக்கு 18 வயசு 19 வயசு, படிப்பறிவு இல்லை, சுய அறிவு இல்லை. என்ன நம்ம உலகத்துக்குள்ளே எப்படி போகிறது? அவங்களுக்கு தெரிஞ்சது எல்லாமே சமையல் கட்டு. 10 பிள்ளைங்களையும் கரை சேர்த்துடணும், அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரீ ஆகிடணும். ஏன் 10 பிள்ளைங்களும் உங்கள் கூட இருக்கும்போது நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிறது இல்லையா? இவ்வளோ சந்தோஷங்கள். நீங்கள் தானே சொல்கிறீங்க என் பொண்ணு தான் எனக்கு பயங்கரமான ஹாப்பினஸ்ஸேன்னு. இந்த காலத்தில், அதாவது காலங்கள் மாற மாற வயசும் மாறிட்டே வருது. ஸோ பெண் வந்துட்டு இந்த வயசில் தான் கல்யாணம் பண்ணணுங்கிறதுக்கு எதுவுமே இல்லை. யூட்ரஸ்னு ஒன்று வந்தாலே கருன்னு ஒரு நிற்கும். அதுக்கான வயசு, அந்த பொண்ணுக்கு வந்துட்டு ஸ்ட்ரென்த் வரணுங்கிறதுலாம் எதுவுமே இல்லை. 13 வயசில் நம்ம பாட்டிங்கெல்லாம் பெற்றாங்க தானே, ஏன் அவங்களுக்கு யூட்ரஸ் வளரலையா என்ன? அதெல்லாம் வளரும். இப்போ பெண் சமுதாயம் வந்துட்டு கொஞ்சம் நல்லா ப்ராட் மைண்டட் ஆகிட்டாங்க. நிறைய படிக்கிறாங்க, நிறைய தெரியுது அவங்களுக்கு. கல்யாணம் தான் நமக்கு எல்லாமே இல்லைன்னு சொல்லிட்டு கொஞ்சம் தானே டைம் கேட்குறாங்க. யாரும் நான் கல்யாணமே பண்ணிக்க போகிறதுன்னு சொல்கிறதில்ல. ஒரு சிலவங்க பேட் எக்ஸ்பீரியன்ஸ்னால அப்படி சொல்கிறாங்க. ஒரு நாள் தானாக அவங்களாம் வெளியே வருவாங்க. வெளியே இருந்து எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸாக, ஃபேமிலி ப்ரெஷர்ஸாக எவ்வளவோ சூசைட்ஸ் நாங்கள் நிறைய பேஷண்ட்ஸ் பார்க்குறோம். ஒரு மாதம் வருவாங்க, ஒரு கவுன்சிலிங் கொடுத்து ஒன்றும் ஆகாது, அப்போ நீங்கள் கவுன்சிலிங் கொடுத்தனால தான் நான் இந்த முடிவு எடுக்காமல் இருந்தேன்னு எவ்வளவோ பேர் சொல்லியிருக்கிறாங்க. ஏன் தான் ஓன் ஃபேமிலியிலேருந்து ஒரு கல்யாணம்ங்கிற ஒரு விஷயம் பண்ணாதனால. கண்டிப்பாக பெண்கள் அவங்களுக்கு வேணும்னா பண்ணுவாங்க. இப்போ நம்மளுக்கு இருக்கிற வேஸ்ட் நாலேஜில் நமக்கு அது ஒரு விஷயமா தோண மாட்டேங்குதே தவிர்த்து, கல்யாணம் பண்ணாதான் இந்த பெண் வந்துட்டு ஒரு முழுமை அடைகிறா, ஒரு குழந்தை பெற்றாதான் உன் வாழ்க்கைக்கே ஒரு அர்த்தம். அப்போ அந்த பொண்ணு ஒரு டாக்டர் ஆனதில் அர்த்தம் இல்லை, 12th 10th நல்ல மார்க் வாங்கி பாஸ் ஆனதில் அர்த்தம் இல்லை, ஒரு 50,000 1 லட்ச ரூபாய்க்கு ஜாப் வாங்கினதில் அர்த்தம் இல்லை. எல்லாமே அர்த்தமற்றதாக போய் ஒரு கல்யாணங்கிற ஒரு விஷயத்தில் வந்துட்டு பேரண்ட்ஸ் வந்துட்டு அந்த ப்ரெஷரை போடாதீங்க. உங்கள் பொண்ணு திருடுறாளா, பொய் சொல்கிறாளா, மற்றவங்க மனசை நோகிற மாதிரி நடந்துக்கிறாளா, இதெல்லாம் தான் பாவங்களே தவிர்த்து, கல்யாணம் பண்ணதுனால நீ வந்துட்டு என் குடும்பத்துக்கு வந்த சாபம், மற்றவங்களுக்கு நான் என்ன பதில் சொல்வேன்னா சொல்லாதீங்க. என் பொண்ணோட வாழ்க்கையை அவள் பார்த்துப்பான்னு சொல்லிட்டு விட்டுருங்க. ஏன்னா உண்மையாலுமே அது அவங்களோட வாழ்க்கை. அதை தீர்மானம் பண்ண வேண்டியது வந்துட்டு அந்த பெண் மட்டும்தான். எக்ஸ்டர்னல் ப்ரெஷர்ஸ் தயவு செஞ்சு கொடுக்காதீங்க. அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும்னு தோணுச்சுன்னா தானாக பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் சொல்கிறனால பண்ணிவிட்டு ஒரு வேளை ஃபினான்ஷியலாக ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னா நம்மளால் ஹெல்ப் பண்ண முடியுமா? நம்மளால் கல்யாணம் மட்டும்தான் பண்ணி வைக்க முடியுமே தவிர்த்து சொந்தக்காரங்களை வந்துட்டு மாதம் ஒரு 10,000 நீ வச்சுக்கோமா, உன் குடும்பத்தை நடத்திக்கோமா, உனக்கு குழந்தை பிறந்தா நான் எடுத்து வளர்த்துக்கிறேம்மா, நீ எல்லாம் பார்த்துக்கோன்னு சொல்லவா போகிறாங்க? அவங்க தானே அவங்களோட ஓன் ப்ரெஷர்ஸை வந்துட்டு ஹேண்டில் பண்ணணும். அது ஒரு சந்தோஷம் தான், இல்லைன்னு நம்ம சொல்லவே இல்லை. ஆனால் இப்போ இருக்கிற பெண்கள் வந்துட்டு மோர் கிளியர், ரொம்பவே தனக்கு என்ன வேணும், தனக்கு என்ன வேணாம். ஏன்னா தேர் ஆல் எஜுகேட்டட். நீங்கள் சொல்கிறீங்க 17 வயசில் கல்யாணம் பண்ணிட்டேன், நான் நல்லா இருக்கேன், நீங்கள் சொல்வீங்க. யோசிச்சு பாருங்கள், 17 வயசுலேருந்து மாமியார் மாமனார் வீட்டில் நம்ம அனுபவப்பட்டது எவ்வளோ பெண்களுக்கு எல்லாமே கசப்பான அனுபவங்கள் தான். யாருமே 16 வயசில் நான் கல்யாணம் பண்ணதுலேருந்து நான் சந்தோஷமாக இருக்கேன், நான் பயங்கர ஹாப்பியாக இருக்கேன், நான் அப்படி தான் இருக்கேன்னு யாருமே சொல்கிறதில்ல. அந்த கஷ்டத்தை உங்களோட பொண்ணு வந்துட்டு அனுபவிக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இந்த காலத்தில் அப்படி இல்லை. நீங்கள் சொல்லலாம், நீங்களாம் போய் வாழ்ந்து பார்த்தோம், அதெல்லாம் இல்லவே இல்லை. ஒருவேளை உங்களுக்கு கல்யாணம் பண்ணணும்னா கொஞ்சம் பண்ணி பாருடான்னு கொஞ்சம் ஃப்ரெண்ட்லி அப்ரோச் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி பண்ண மாட்டேன்னா நாளைக்கே மாப்பிள்ளையை கொண்டு வந்து நிறுத்தி நாளைக்கே கல்யாணம்னா எவ்வளோ பேர். அதுக்கப்புறம் உங்கள் பொண்ணு சந்தோஷமாகவும் இருக்கிறதில்ல, அது உங்களுக்கு தேவையும் படுறதில்ல. ஒரு சில பேரண்ட்ஸு
கல்யாணம் பண்ணி வச்சா என்னோட கடமை முடிஞ்சு போச்சு, அதுக்கு மேலே அவங்க எப்படி இருந்தால் எனக்கு என்னன்னு போயிடுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு செத்தாலும் உன் புருஷன் வீட்டிலேயே செத்துருங்கிற மாதிரி எவ்வளோ பேஷன்ஸ் நம்ம பார்க்குறோம். பார்த்தவங்களோட அனுபவத்துலேருந்து தான் சொல்கிறோம். ஸோ இது வந்துட்டு பண்ணுறவங்க மட்டும் கொஞ்சம் வருத்தப்பட்டால் போதுமே தவிர்த்து இது ஒரு பொதுவான வீடியோ இல்லை. ஒரு வேளை உங்களுக்கு யாராவது பேரண்ட்ஸ் இந்த மாதிரி கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ வேணால் பாஸ் பண்ணுங்கள். அவங்க புரிஞ்சுக்கிட்டும். எப்படி இருந்தாலும் ஒரு நல்ல குணம் இருக்கிற ஒரு பொண்ணுக்கு நல்ல வாழ்க்கை மட்டும்தான் அமையும். அவங்க சிங்கிளாக இருந்தாலும் சரி, கமிட்டடாக இருந்தாலும் சரி, மனசு நல்லா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வாழ்க்கையை நல்லா அமையும். நீங்கள் கவலையே பட வேண்டாம். நன்றி, வணக்கம்.